Taste the Daily. திருவாரூர் திருவிக அரசு அறிவியல் கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது விளம்பர பிரியர் ஸ்டாலின் அறிவித்த வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதுவரை நீதிமன்ற ஆணைப்படி 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை, திருச்சி மற்றும் புதுச்சேரி, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் ரவுண்டானா மற்றும் 4 பாதைகளை கொண்டு அமைந்துள்ள இந்த பாலம் மிகவும் சேதமடைந்திருப்பதால் குதிரை சவாரி செய்வது போல தூக்கி போடுவதாக கூறுகின்றனர். கனரக வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்டவை செல்லும் போது அதிகமான அளவில் அதிர்வுகள் ஏற்பட்டு அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் வருகையையொட்டி சாலையை இரவு பகல் பாராமல் சீரமைக்கும் அதிகாரிகள் திண்டிவனம் நகராட்சியில் உள்ள மோசமான இந்த சாலைகளை கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ சிஎம் வந்துட்டு ஏதோ 27 வராங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எதுவும் கேள்விப்பட்டேன். பட் வரலையே தெரியல. பட் ஆனால் ரோடு மட்டும் ஏதோ ரோட் ஷோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பக்காவாக ரெடி பண்ணி பலன்னு ஆக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பூதேரிக்கு ஒரு ரோடு இருக்குது, 31வது வார்டுன்னு நினைக்கிறேங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா பல காலமாக அந்த பாதாள சாக்கடை நோண்டுன்ற பேரில் நோண்டிட்டு இன்னி வரைக்கும் சரி பண்ணவே இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்து ஷாக் அடிச்சிச்சு, அதை அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பார்த்திங்கன்னா ரோடு சரியாகிறதுனால போகிற வழியில் குழந்தை இறந்து போச்சு. வேலூர் மாவட்ட பேர்ணாம்பட்டு அடுத்த எருக்கப்பட்டு கிராமத்தில் விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்த 2 யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எருக்கம்பட்டு கிராமத்தில் ரவி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் 2 யானைகள் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள், தென்னை கன்றுகள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியுள்ளன. வனத்துறையினரின் அலட்சியத்தால் யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருக்கும் நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயி வேதனை தெரிவித்தார். முறையான ஒரு நஷ்டீடு எங்களுக்கு வழங்கணும். அதே போல் இந்த காட்டு ஜீவம் உள்ள வாங்கிறதுக்காக எங்களுக்கு மின்வேலி போட்டு கொடுக்கணும். இதையும் எங்களுக்கு கோரிக்கை. இதெல்லாம் எடுக்கலனாக்கா எங்களுக்கு வந்து தூக்கு போட்டு நம்ம தீக்குளிச்சு இறந்தத குடும்பத்தோட இறங்குறத தவிர எங்களுக்கு வழி இல்லை சார். அதுக்கான நடவடிக்கை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும். இதுக்கான இந்த நஷ்டீடு இப்போ ஏற்பட்டிருக்கிற நஷ்டீடுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க மாதிரி மிக தாழ்மையுடன் வந்து அரசை வந்து கேட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சியில் மண் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் சாலைகள் சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வரதராஜபுரம் பகுதியில் நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலம் மண் எடுத்து வந்து கொட்டப்படுவதால் சாலைகள் மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு லாயக்கற்று காணப்படுகிறது. இதனால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் பொய்யாவயல் கிராமத்தில் அரசு பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சக்தி சோமையா என்ற மாணவனின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது. இந்த நிலையில் மாணவனின் உறவினர்கள் கள்ளக்குறிச்சியில் விஷசாராய பலிக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய திமுக அரசு பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து பலியான சிறுவனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என நிவாரண தொகையை உயர்த்த கோரி மாணவன் படித்த பள்ளியின் ஆசிரியர்களை கைது செய்ய கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த குப்பை தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் நிலையத்தின் இருசக்கர வாகனம் நிறுத்தும் பகுதியின் பின்புறம் குப்பை குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென அப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் புகை சூழ்ந்து காணப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மாநகராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை அப்புறப்படுத்தியிருந்தால் இவ்விபத்து ஏற்பட்டிருக்காது என பொதுமக்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் முறையாக வரி வசூல் செய்யாத மாநகராட்சி அலுவலர்களுக்கு விளக்கம் கேட்டு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சியில் 54 கோடி ரூபாய் வரி பாக்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் திமுக அரசின் வரி உயர்வால் மக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் முறையாக வரி வசூல் செய்யவில்லை என்று வருவாய் பிரிவு அலுவலர்கள் 15 பேருக்கு ஆணையர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள மாநகராட்சி அலுவலர்கள் ஸ்டாலின் அரசின் திமுக மாநகராட்சி நிர்வாகம் அலுவலர்களுக்கு நெருக்கடி அளித்து மக்களிடம் வரி கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பாப்பாக்காப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட காலனியில் சாலை, குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமான பாதைகளில் நடந்து முக்கிய சாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் மின்விளக்கு, குடிநீர் வசதியும் இல்லை என திமுக அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். விளம்பர ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு போராட வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோட்டில் மகளிர் இலவசமாக பயணிக்கும் அரசு பேருந்தில் நடத்துனர் பெண்களிடம் கட்டணம் வசூல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து பன்னாரி செல்லும் அரசு பேருந்து நடத்துனர் மகளிரிடமிருந்து கட்டணமாக 10 ரூபாய் வசூல் செய்துள்ளார். இது குறித்து மகளிர் பயணிகள் நடத்துனரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியல் பயணம் என வெற்றி விளம்பரம் செய்யும் விடியாதிமுகவினர் இத்தகைய குற்றச்சாட்டுகளை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். கொடுங்க